மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூடவும் அழகு. இந்த கூட்டத்துல எவன்டா இந்த பாட்டை பண்ணது? உச்சி வெயில்ல வேலையை போயிட்டு வரான் பத்தியா, அவனுக்கு தாண்டா தெரியும் வெயில் எவ்வளவு அழகுன்னு. ஏசியில் இருக்கிறவரு எங்க தெரிய போகுது. போன வருஷம் அடிச்ச வெயிலுக்கு மூஞ்சி ஆதார் கார்டு மாதிரி மாறிடுச்சு. ஆனா இந்த வருஷம் அடிக்கிற வெயிலை பார்த்தா மூஞ்சி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாதிரி மாறிடும் போல இருக்க. இந்த சூரியனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. நான் கொஞ்சோண்டு இறக்கம் காட்ட சொன்னா அது இப்படி இறங்கி வந்து என்ன காட்டு காட்டுது. பகல்லே வீட்டில் இருக்க முடியல, ராத்திரி சூரியன் மறைஞ்சப்புறம் வீட்டில் இருந்தாலும் இருக்க முடியல, அவ்வளவு வெக்க. இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலான்னு குளிக்க வந்தா இங்கேயும் வேர்க்குது. என்னடா கிளைமேட் இது? ஃப்ரீயா ஏசி காத்து வாங்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. முன்னாடியெல்லாம் வாரத்தை 2 நாளாவது லீவ் போட்டுருவேன். இப்போ என்னடான்னா ஆஃபீஸுக்கு டெய்லி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு? எல்லாம் இந்த ஏசிக்காக தான். என்ன மச்சான் 10 நாளா ஆளை காணோம்? அதுவும் மச்சான், வெயில் கொடுமை தாங்க முடியலடா. வீட்டில எல்லாம் இருக்க முடியல. நம்மகிட்ட ஏசி வாங்குற அளவுக்கு வசதியே இல்லை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு குடும்பத்தோட ஊட்டி, கொடைக்கானல், கேரளா போயிட்டு வந்தேன்டா. ஓ சூப்பர் மச்சான், எவ்வளவு செலவு பண்ண? அதுவும் மச்சான் அது ஒரு 55,000 இருக்க மச்சான். இதுவே நைட்டு ஃபுல்லாக சவுண்டு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணது பாருங்க. கோயிலுக்கு எல்லாரும் எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட தானே. இதுக்கு என்னன்னா புளிச்சோர்வே, பெண் பொங்கல், சர்க்கரை பொங்கல்னு போகுதுங்க. என் புள்ள குட்டி கோல்டு பாவம் தீயா வேலை செஞ்சுட்டு இப்போதான் கொஞ்ச நேரம் தூங்குறான். ஆனால் அவன் அப்போ அர்னால்டு இருக்கானே, அவன் பியாயா தூங்குறான். இதை நான் எங்கே போய் சொல்ல?